காவிரின்றதுனாலே ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி அது போன ஜென்ரேஷன் இந்த ஜென்ரேஷன் வரக்கூடிய ஜென்ரேஷன் அளவுக்கு வந்து அது மனசில் பதிஞ்சிடுச்சு சார். அது தமிழ் உலகத்திலிருந்து அழகான ஒரு இயற்கையாக இருந்து அகத்தியர் தான் வந்து அவர் கமண்டலத்திலேருந்து தண்ணியை கொடுத்து அது வந்து தொண்டரடிப்புடி ஆழ்வார்னு ஒரு ஆழ்வார் பாடியிருக்கார். அதில் வந்து என்ன பண்ணுறாரு, குடதிசை முடியை வைத்து பெருமாளை வர்ணிக்கிறார். நம்ம தமிழ் உலகத்தை சொல்கிறாரு, குடதிசை முடியை வச்சுருக்காரு. குடகுங்கிறது தமிழ் எல்லை, குணதிசைங்கிறது நம்ம வங்கக்கடல். வற்றாத ஜீவநதி, எந்த காலமும் 364 நாள் காவிரி ஆற்றில் நீர் இருக்கும். இப்போ தடுமாற்றம், இப்போ வந்து இன்னமும் வந்து உங்களுக்கு மேதாதுங்கிற ஒரு அணையை கட்டுறேங்கிறாங்க. அப்படி ஒருவேளை ஒரு அணையை கட்டினால் காவிரியினுடைய கிழக்கு பகுதி, இன்றைக்கி உள்ள கிழக்கு கடற்கரை பகுதியில் உள்ள அங்கே நம்ம திருத்துறைப்பூண்டி வேதாரண்யத்திலிருந்து இந்த ஆண்டு வடக்கு சீர்காழி வரையணும் எல்லாமே வந்து உப்பு தண்ணியாக மாறும். ஸ்ரீரங்கமே வந்து ஒரு தீவு தான். தீவிர மணல் அடிச்சுட்டு வந்து ரொப்புற இடமா தான் இருந்திருக்கு. ஓகே சார். அதனால வந்து ஒரு காலம் ஸ்ரீரங்கமே அழிஞ்சு போச்சு. இது இப்போ திருவரங்கம் கோயில் முழுகிடுச்சு, கோயிலை கண்டுபிடிக்க முடியல யாரும். அந்த அளவுக்கு காவேரி வந்து உங்களுக்கு தீவிரத்தன்மையாக இருக்கும், மணல் அடிச்சுட்டு வரும். அப்படி இயற்கை, அவ்வளவு இயற்கை வற்றா நதியாக இருந்தது. அப்போது காவேரி வந்து அந்த கோவிலே மூழ்கிற அளவுக்கு தண்ணி அந்த அளவுக்கு பாஞ்சு. வெள்ளைக்காரர்கள் காலத்துலேயுமா அதிகமான நீர் வந்து இருக்குது, தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்போன்னு அவ்வளோ அணைகளையும் கட்டுறாங்க. அப்போது இப்போ வந்து ஒரு 28 டிஎம்சி ஒரு 100 டிஎம்சி கூட நம்ம வந்து கேட்குற அளவுக்கு இருக்கோம்னா, அங்கே கர்நாடகா பகுதியில் உள்ள வந்து நீர்பிடிப்பு பகுதி ஃபுல்லாக வந்து ஒரு நகரமயமாக்குதல் ஆகிடுச்சு. அப்போ அங்கே அவ்வளோ பேருக்கும் குடிதண்ணீர் விவசாயத்துக்கு உள்ளது எல்லாம் கொடுத்துட்டு நமக்கு கடைசியில் என்னமோ நம்ம மேட்டூர் வந்து தான் நமக்கு தலை, ஆனால் அது கால் மாதிரி ஆகிடுச்சு. அங்கே உள்ள அரசியல் பிழைக்கிறவங்களுக்கு அந்த மக்களை சமாதானப்படுத்தினா தான் அவன் பிழைக்கலாம். அதனால் நம்மளை பற்றியே கை விட்டுறாங்க சார். அப்போது இந்த கடல் நீரை வந்து குடிநீர் ஆக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எந்த அளவுக்கு சார் சக்ஸஸ்? உண்மையாகவே இது ஒரு எச்சரிக்கை தான். 2100 நான் சொல்கிறதெல்லாம் 2050, 60, 100 இளைய தலைமுறை இருக்குல்ல, அதுங்க படாத பாடுபடும். 70 சொல்லும்போது அசட்டை பண்ணோம், இப்போ வாட்டர் பாட்டில் எல்லோரும் குடிக்கிறோம். நான் சொல்கிறேன் 2050 எல்லாருக்கும் ரேஷனில் தான் வாட்டர் கொடுப்பாங்க. ரேஷன் கார்டுக்கு தகுந்த மாதிரி தான் வாட்டர் குடிக்க. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பேராசிரியர் முதுமுனைவர் ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் தான் நினைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம் சார். காவிரி ஆறு அதோட வந்து இந்த சிறப்புகளையும் தாண்டி காவிரின்றதுனாலே ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி அது போன ஜென்ரேஷன் இந்த ஜென்ரேஷன் வரக்கூடிய ஜென்ரேஷன் அளவுக்கு வந்து அது மனசில் பதிஞ்சிடுச்சு சார். அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஏன்னா ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலே நம்ம இந்த காவிரிக்காக வந்து போராடிட்டே இருக்கோம். காவிரி அங்கே உற்பத்தி ஆனாலும் இங்கே தான் ஒரு 400 கிலோமீட்டர் மேலே தமிழ்நாட்டில் வந்து அது வந்துட்டுருக்கு அப்படின்றதும் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையை இப்போ பார்க்கப்படுறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த காவிரி தான் ஏன் இவ்வளோ ஒரு பிரச்சனைகள், ஏன் இந்த தண்ணிக்கான ஒரு டிஸ்பியூட் இன்னும் இங்கே இருந்துக்கிட்டே இருக்குது சார்? காவிரி ஆறு அப்படிங்கிறது தமிழருடைய தொன்மையாக தான். காவிரி நாடுங்கிறது வந்து உங்களுக்கு சோழவள நாடுன்னு பேர், நெல்களஞ்சியம் தென்னகத்தின் நெல்களஞ்சியம்னு பேர். இவ்வளவு இருந்ததுக்கு காரணம் இந்த காவிரி ஆறு. காவிரி ஆறு ஒரு காலம் முன்னாடி அது வந்துமா தமிழ் பூமியாக இருந்தது. அது தமிழ் உலகத்திலிருந்து அழகான ஒரு இயற்கையாக இருந்து அகத்தியர் தான் வந்து அவர் கமண்டலத்திலேருந்து தண்ணியை கொடுத்து காகம் தட்டி விட்டு காவிரி ஆறாக வந்தாலும் சொல்லுவாங்க. ஆமாம். ஆக எப்படி இருந்தாலுமா ஒரு நம்மளுடைய இயற்கை வந்து தெய்வங்கள் வந்து அந்த காவிரியை உண்டு பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தாலும் காவிரி நதி அது வந்து பல தன்மைகளை மாறி மாறி வந்திருக்கு. ஆனால் காவிரி ஆறு வந்து நம்ம தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு அது அன்னைய தேதிக்காது, அதில் ஒரு குறையே இல்லை. அது வந்து தொண்டரடிப்புடி ஆழ்வார்னு ஒரு ஆழ்வார் பாடியிருக்கார். அதில் வந்து என்ன பண்ணுறாரு, குடதிசை முடியை வைத்து பெருமாளை வர்ணிக்கிறார். ஸ்ரீரங்கம் பெருமாளை வந்து வர்ணிக்கும் போது அவர் என்ன சொல்கிறாரு, குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடநிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமாய் கண்டு உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்வேன் உலகத்தீரேன்னு அவர் பெருமாளை வர்ணிக்கும் போது என்ன சொல்கிறாரு, குடதிசை முடியை வைத்து நம்ம தமிழ் உலகத்தை சொல்கிறாரு.
குடதிசை முடிய வச்சுருக்காரு. குடகு குடகுங்கிறது தமிழ் எல்லை. குணதிசைங்கிறது நம்ம வங்கக்கடல். வங்கக்கடல் பாதை நீட்டியிருக்கார். குடதிசையில் வந்து தலையை வச்சுருக்கார். தென் திசை வந்து இலங்கையை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கார். வடதிசையில் பின்பு முதுகு காமிச்சிருக்கார். அப்படின்னு வந்து ஆழ்வார்கள் பாசுரத்திலேயே இருக்குது. அது ஒரு காலம் ஒரு தமிழ் நாடாக ஒரே நாடாக இருந்த காலத்தில் அது மட்டும் இல்லை, இப்படியெல்லாம் வந்து மக்கள் நாகரிகம் வந்து அணைகள் கட்டி இவ்வளவுலாம் பெருகிறதுக்கு முன்னாடி வற்றாத ஜீவநதி எந்த காலமும் 365 நாள் காவிரி ஆற்றில் நீர் இருக்கும். அப்படி இருந்த காலம்தான் அது. அப்புறம் வந்து உங்களுக்கு இதை பின்னால் வெள்ளையர்கள் வந்து 1830 அவர்கள் வந்து இது காவிரி ஆறு போக்கு கண்ட மாதிரி ஆகுதுன்னு சொல்லி அவங்க வந்து கல்லணையை கட்டுறாங்க. அர்த்தர் காட்டன்கிறவரை வச்சு கல்லணையை கட்டுறாங்க. அப்புறம் அதுக்குண்டான அதுக்கு கிழக்கால ஒரு 9 அணைகள், மேற்கால எல்லா அணைகள். அப்புறம் 1925 எல்லிஸ் வந்து மேட்டூர் அணை. அதுக்குண்டான கர்நாடகா பாகத்தில் வந்து எல்லா உங்களுக்கு கபினியிலேருந்து எல்லா இதுவும் வந்துருச்சு. இது வந்து எல்லாம் 1950க்கு பிற்பாடுமா நம்ம மொழிவாரி மொழியை பிரிகிறோம். அப்போ கன்னட நாடுன்னு அது மாறுது. இங்கே தமிழ்நாடு முறிது. அங்கே தான் பிரச்சனை. மொழிவாரி மாவட்டம் வந்த உடனே அவங்க எல்லைக்குள் உள்ளதில் அவங்க வந்து எல்லா காவிரியினுடைய அனைத்து நீர் உங்களுக்கு மேம்பாட்டு திட்டத்துலேயும் அவர்கள் எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு போகிறாங்க. உங்களுக்கு அங்கேயே நம்முடைய 60-70% நீர் ஆதாரத்தை அங்கேயே வந்து கன்னட நாட்டுக்கு போயிடுது. நமக்கு எஞ்சி வந்து 30% தான் இங்கே வருது. அதுவும் இயற்கை பார்த்து அதிக மழையும் கனமழையும் கொடுத்தாலே ஒழிய கபினியிலேருந்து அவங்க தண்ணி அதுக்கு அந்தாண்ட தண்ணி வராது. அதனால் இயற்கை நல்ல மழை பெய்தால் நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மழை நமக்கு அந்த வருடத்திற்கு 3000 மில்லிமீட்டர் மழை, 3000 ஒரு 2500 மில்லிமீட்டர் மழையாவது பெய்யும் குடகுல. அப்போ அதிக கனமழை இருக்கும்போது நமக்கு எப்படி இருந்தாலும் அப்புறம் காவிரியினுடைய உயர்மட்ட குழுவெலாம் சொல்லி நமக்கு இவ்வளவு டிஎம்சி கொடுத்துருங்கன்னு கணக்கு சொன்ன பிரகாரம் அந்த கணக்கில் வந்து உங்களுக்கு 110 டிஎம்சிக்கு கொடுத்தாவே போதுமானது. இங்கே உள்ளதை வச்சு நம்ம அதுக்கு அதை வச்சே நம்ம வந்து அணைகளெல்லாம் வச்சு சமாளித்து இது போகிறோம். இப்போ தடுமாற்றம். இப்போ வந்து இன்னமும் வந்து உங்களுக்கு மேதாதுங்கிற ஒரு அணையை கட்டுறேங்கிறாங்க. அப்படி ஒரு அணையை கட்டினால் அதை கட்டி முடிச்சிட்டாங்கன்னா நம்மளுடைய 90% நீர் ஆதாரம் அங்கேயே போயிடும். 10% நீர் ஆதாரம் வந்து உங்களுக்கு திருச்சி தாண்டி அதற்கு கிழக்கே உள்ள தஞ்சை மாவட்டத்துக்கு தண்ணீர் பஞ்சம் இருக்கும். சார், காவிரி இதே மாதிரி நடந்தால் ஒருவேளை இப்படியெல்லாம் அணையை கட்டினாங்கன்னா இதில் வந்து மேகதாது வந்து தமிழகம் தடுத்து நிறுத்தலைன்னா வேதாரண்யம், திருத்துறைப்பூண்டி, சீர்காழி அந்த கடலோரத்தில் உள்ள கடல்நிலை பாசனம் இருக்குது. அதில் 9 அணைகள் கட்டியிருக்காங்க இங்கிலீஷ்காரனே வந்து. கோரையாறு, பாமினி எல்லாம் அப்படின்னு 9 ஆறுகள் கட்டி அங்கேயே அணை கட்டி அங்கேயே நீர் பகிர்மானம் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த 9 அணைகளுக்கு நம்ம தண்ணி போகாது. கும்பகோணத்துக்கு கிழக்க, தஞ்சாவூருக்கு கிழக்க தண்ணி போகாது. அப்போ வந்து ஒரு காலம் அப்படி இருந்தால், அப்படி ஒரு வேளை இருந்து இதெல்லாம் தண்ணீர் வராமல் போனால் அந்த காவிரியினுடைய கிழக்கு பகுதி, இன்றைக்கி உள்ள கிழக்கு கடற்கரை பகுதியில் உள்ள அங்கே நம்ம திருத்துறைப்பூண்டி வேதாரண்யத்திலிருந்து இந்தாண்ட வடக்கே சீர்காழி வரையிலும் எல்லாமே வந்து உப்பு தண்ணியாக மாறும், பாலைவனமாக மாறும். தென்னை மரம் இருக்காது. தென்னை, பனை, இந்த உங்களுக்கு உள்ள இந்த ஆற்று படுகையில் உள்ள மரங்களோ அதனுடைய இனங்களோ இல்லாமல் எல்லாம் அழிஞ்சிடும். அப்போ வந்து தென்னை மரமே இல்லாத ஒரு பாலைவனமாக வந்து தஞ்சையினுடைய கிழக்கு பகுதி மாறும். ஸ்ரீரங்கமே வந்து ஒரு தீவு தான், அதுவே வந்து கொள்ளிடமாறு. அப்புறம் வந்து இல்லைம்மா, ஸ்ரீரங்கம் வந்து கண்டமாக அந்த கிழக்க வந்து உங்களுக்கு அமராவதியை வந்து சேருது. அமராவதியை வந்து சேர்கிற இடத்துல அதுக்கு பிற்பாடு அது வந்து ஒரு தீவிர மணல் அடிச்சுட்டு வந்து ரொப்புற இடமா தான் இருந்திருக்கு. ஓகே சார். அதனால் வந்து ஒரு காலம் ஸ்ரீரங்கமே அழிஞ்சு போச்சு. ஸ்ரீரங்கம் அழிஞ்சு போச்சு முற்காலத்தில். இந்த ஆற்று படுகைகள் வந்து மாறி மாறி மணலை கொண்டு வந்து மணலை கொண்டு வந்து ரொப்பிடும். அப்போ அந்த ஊரே அழிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு காலம் இருந்ததில் தான் அந்த ஆற்றில் மணலை அடித்து செல்லக்கூடிய ஒரே ஒரு இதை வந்து அதிலிருந்து இதை காப்பாற்றணும்னு செய்தவர்கள் ஆங்கிலேயர்கள் தான். அதில் வந்து 1830 1830 1845 வரலும் அர்த்தர் காட்டனுங்கிறவர் தான் அங்கங்கே அணை தடுத்து, அங்கே பெட்டவா தலைங்கிற இடத்துலையும் அணையை தடுத்து கல்லணைங்கிறதையும் புதுப்பிச்சு
சார் திருவரங்கம் கோவிலே வந்து மூழ்கி அது இல்லைம்மா, அதுக்கு முன்னாடி காலத்தில் வந்து முற்பெருங்காலத்தில் இது இப்போ திருவரங்கம் கோயில் முழுகிருச்சு, கோயிலை கண்டுபிடிக்க முடியல யாரும். அந்த அளவுக்கு காவேரி வந்து உங்களுக்கு தீவிரத்தன்மையாக இருக்கும், மணல் அடிச்சுட்டு வரும். அப்படி இயற்கை, அவ்வளவு இயற்கை வற்றா நதியாக இருந்தது. அது ஸ்ரீரங்கம் கோயிலே காணாத அடிக்கிற அளவுக்கு தண்ணி வந்து நின்றுச்சு. அதுதான் சார் யோசிக்கவே முடியல. அப்போ கிள்ளி வலமன்னு ஒரு மன்னர் இருக்கார். அவர் வந்து கிளி பாஷை தெரியும். தன்னுடைய மனைவியோடு அப்படியே காவேரிக்காரை நடந்து உறையூர் தான் அன்னைக்கு மன்னர்கள் இருந்த இடம். சரி, இன்னைக்கு உள்ள திருச்சிராப்பள்ளியில் உறையூருங்கிற பகுதியில் தான் சோழ மன்னன் இருந்த காலம். ஒரு கிள்ளி பலவன் வந்து மாலை நேரங்கள் நடந்து போயிட்டு இருக்கும்போது 2 கிளிகள் வந்து கொஞ்சுது. ஆண் கிளியும் பெண் கிளியும் கொஞ்சும் போது பெண் கிளி சொல்லுது, கீழே ரங்கபெருமான் இருக்கார், இந்த இடத்துல வேணாம், வா வேறு இடத்துக்கு போகலாம் அப்படிங்குது. அப்போ இந்த மன்னன் அதை பார்த்துடுறாரு. அந்த அந்த அதை பார்த்துட்டு இந்த கிளிகள் என்னமோ சொல்லுது, இந்த இடத்துல ரங்கர் இருக்காதுங்குது அப்படின்னு வந்து ஒரு ஊர் எல்லாத்தையும் கூப்பிட்டு விசாரிச்சா, ஆமாங்க ஐயா, ஒரு காலம் கோயில் எங்கேயோ இருக்குன்னு மறைஞ்சு போச்சுட்டாங்க மணலில், அது எந்த இடம்னு தெரியலன்னாங்க. மன்னர் வந்து அந்த கிளிகள் பேசின இடத்த பார்த்து அடுத்த நாள் போய் எல்லாம் நோண்டி பார்த்தா அந்த இடத்துல அடியில் கோயில் இருக்குது. அதுதான் இப்போ அந்த ரங்கபெருமான் ரங்க இருக்கார் உள்ள. அப்புறம் மணலை தோண்டி எடுத்து அப்புறம் அதுக்கெல்லாம் கங்கு கரையெல்லாம் கட்டி காப்பாற்றுறாரு. அவர் கிள்ளி வலவன் தான் முத காப்பாற்றுறாரு. அவர் வந்து கரிகால சோழனுடைய தாத்தா, முப்பாட்டங்காலத்திலேயே கங்கு கரையெல்லாம் கட்டி ஸ்ரீரங்கத்தை காப்பாற்றி காவேரி தண்ணியை எல்லாத்துக்கும் பாசனம் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. கரிகால சோழன் வந்து கல்லணையே கட்டுறாரு. சார், அப்போ அந்த அளவுக்கு காவிரி ஒரு கோவிலையே மூழ்கிற அளவுக்கு காவிரி வந்திருந்த இந்த இடத்துல நம்ம ஒரு 28 டிஎம்சி இல்லை ஒரு 10 டிஎம்சி வாட்டர் கூட கேட்குற அளவுக்கு இப்போ தண்ணீர் பஞ்சம் வந்து காவிரியே கம்மியாயிட்டாளா சார்? ஒரு வேளை கிள்ளி வலவன் காலத்தில் வந்து அப்புறம் வந்தது கரிகால சோழன் காலத்தில் கல்லணையை வந்து அணை கட்டுறாங்க. எல்லாம் கட்டிமா காவிரி ஆறு ஓஹோன்னு போகுது. அப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்து கரெக்டாக எல்லாத்துக்கும் அதுதான் சார். அப்போது காவிரி வந்து அந்த கோவிலே மூழ்கிற அளவுக்கு தண்ணி அந்த அளவுக்கு பாஞ்சு. வெள்ளைக்காரர்கள் காலத்துலேயுமா அதிகமான நீர் வந்து இருக்குது, தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்போன்னு அவ்வளோ அணைகளையும் கட்டுறாங்க. அப்போது இப்போ வந்து ஒரு 28 டிஎம்சி ஒரு 100 டிஎம்சிக்கு கூட நம்ம வந்து கேட்குற அளவுக்கு இருக்கோம்னா எதிர்காலத்தில் என்னம்மா இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்கும் பஞ்சம். இப்போ மேல் பகுதியில் கர்நாடகம் இருக்குது, மேல் பகுதியில் உங்களுக்கு பஞ்சம். மழை வந்து திடீர்னு அடித்தா நான் ஒரு நாளைக்கு 400 சென்டிமீட்டர் 500 சென்டிமீட்டர் அடிச்சுட்டு மீதி நாள்லாம் பஞ்சமாக இருக்குது. அவங்க அந்த தண்ணீரை பொறுத்து தான் அவர்கள் நகர்ப்புறங்களுக்கும் பெங்களூர் உட்பட எல்லா நகர்ப்புறங்களுக்கும் அவங்க அந்த காவேரி தண்ணீரை பயன்படுத்திக்கிறாங்க. அந்த மழை இயற்கை மழையை நமக்கு உதவி செஞ்சால ஒழிய எதிர்காலத்தில் வந்து மேட்டூர் டேமுக்கே தண்ணி வராது. அந்த அளவுக்கு தான் இருக்குது. நீர்பிடிப்பு பகுதியெல்லாம் வந்து அழிவாயிடுச்சு. நீர்பிடிப்பு பகுதியில் இருக்கிற தண்ணீரை அங்கங்கே நகரமாக்கிட்டாங்க. அங்கே கர்நாடகா பகுதியில் உள்ள வந்து நீர்பிடிப்பு பகுதி ஃபுல்லாக வந்து ஒரு நகரமயமாக்குதல் ஆகிடுச்சு. அப்போ அங்கே அவ்வளோ பேருக்கும் குடி தண்ணீர் விவசாயத்துக்கு உள்ளது எல்லாம் கொடுத்துட்டு நமக்கு கடைசியில் என்னமோ நம்ம மேட்டூர் வந்து தான் நமக்கு தலை, ஆனால் அது கால் மாதிரி ஆகிடுச்சு. இன்றைக்கி கடைசி தண்ணி மாதிரி தலை தண்ணி அங்கே தான் வரணும், மேட்டூர் டேமுக்கு தான் வரணும். அது இன்றைக்கி என்னமோ காலடி மாதிரி அது அந்த அளவு தான் தண்ணி வந்து நிற்கும் போல் இருக்குது. என்னுடைய பயம்லாம் பெரிய நீர்பிடிப்பு பகுதியை சேர்ந்த ஒரு பெரிய ஆறு காவிரி ஆறு தான் இருக்கிறதுலே பெரிய நீர்பிடிப்பு. கொடகு மலையில் ஆரம்பித்து உங்களுக்கு பூம்புகாரில் போய் முடியுது. அவ்வளவு பெரிய நதி வந்து எதிர்காலத்தில் வந்து தமிழகத்தை பஞ்சத்திலும் பாலைவனமாக ஆக்கிருமோங்கிற அச்சம் இருக்குது சார். இந்த வார்த்தைகள்லாம் கேட்கும்போது தான் சார், ஏன்னா இப்பயே டெல்டா மாவட்டங்களில் அந்த குறுவை சாகுபடி பண்ண வேண்டிய அந்த பாசன வசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து விவசாயிகள் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்கிறாங்க சார். நமக்கு காவிரி வருமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இங்கே இருந்துகிட்டே இருக்குது. அங்கே இப்போது மழை பெஞ்சதுனால டேம் நிரம்பினதுனால இப்போ அவங்க தண்ணியை திறந்து விட்டுருக்காங்க. அவர்களுக்கு இனிமேல் உபரி தண்ணி தான் நம்ம கொடுப்பாங்க. அது வந்து இனி வந்து காலம் போக போக நீரால் தான் உங்களுக்கு சண்டை ஃபைட்டு கீட்டு அரசியல் கிரசியல் நீரால் தான் இருக்கும். எதிர்காலமே உலகம் பூராவே அதான் சொல்கிறாங்க ஆராய்ச்சியாளர், வந்து நீரால் தான் அடுத்த பிரச்சனை வரப்போகுது. அதனால் தண்ணீர் பஞ்சம்ங்கிறது இன்னுமே ரொம்ப கொடூரமாக இருக்கும். நமக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு 17 நீர்பிடிப்பு பகுதி நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது சார். சவுத் ஆஃப்ரிக்காவில் ஆல்ரெடி இந்த நீர் பஞ்சம் இருந்தது நம்ம கேள்விப்பட்டோம் இல்லை சார்? ஒரு ரீசன்ட் டைம்ஸில் ஒரு இயர்ஸ் பேக் வந்து நம்ம அதை கேள்விப்பட்டோம். அங்கெல்லாம் வந்து அந்த எப்படி சார் அங்கேமா காங்கோங்கிற நதி இன்னமும் வற்றாத நதி. அது காங்கோ வந்து இன்னமும் நல்ல நீர் பஞ்சம் இல்லை, மழை அளவுலாம் குறையில.
இங்கே நமக்கு இந்த பகுதியில் வந்து காவேரியில் வந்து மழை அளவு குறைஞ்சிருச்சு. உங்களுக்கு அடித்தா வேறு தீவிர மழையாக 400 சென்டிமீட்டர் 500 மில்லிமீட்டரு 400 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. ஒரே நேரத்தில் அடித்து நிலச்சரிவு எல்லாம் போட்டு நீர் அழிவு எல்லாமே பண்ணுது. காலநிலை மாற்றத்தால் பெரிய மாற்றம் நீர் ஆதாரத்தில் ஆகிப்போச்சு. அதனால் இருக்கிற தண்ணி கிடைச்ச தண்ணியை அவங்க கர்நாடகா வச்சுக்கிட்டு மிச்சத்தை தான் நமக்கு கொடுக்குறாங்க. அங்கே உள்ள அரசியல் பிழைக்கிறவங்களுக்கு அந்த மக்களை சமாதானப்படுத்தினா தான் அவன் பிழைக்கலாம். அதனால் நம்மளை பற்றியே கை விட்டுறாங்க. இப்போ நமக்கு தண்ணீர் வராமல் இனிமேல் வந்து நிலத்தடி நீரெல்லாம் இன்னமும் உறிஞ்சினாங்கன்னா இன்னமும் இப்போ நிலத்தடி நீரை உறிஞ்சி தான் இந்த குருவை பேரெல்லாம் காப்பாற்றிருக்காங்க கொஞ்சம். ஆனால் நிலத்தடி நீரை உறிஞ்ச கடல் தண்ணி உள்ளே வந்துடும். அப்போ உங்களுக்கு வந்து கிழக்கு பகுதிகளெல்லாம் கிழக்கு ஓர கடலோர பகுதிகளெல்லாம் உப்பு தண்ணி ஆகிடும். சரி, குடிக்கவே அவர் தண்ணி இல்லாமல் போயிடும். அங்கே கிழக்கில் வந்து கிழக்கு கடற்கரை ஓரில் டெல்டா காவேரி டெல்டா உள்ள கிழக்கு கடற்கரையில் உள்ள நம்ம டெல்டா நகரங்கள் எல்லாமே அழியும். சரி, அப்போ ஒரு நாகப்பட்டினமோ ஒரு திருவாரூரோ ஒரு வேதாரண்யமோ திருத்துறைப்பூண்டியோ உங்களுக்கு சீர்காழியோ சிதம்பரமோ மாயவரமோ இருக்காது. இதுதான் பிரச்சனை. இன்றைக்கி உள்ள பிரச்சனை தான். நமக்கு நீராதாரம் வந்து சேரல, நமக்கு கல்லணைக்கு வந்து நீராதாரம் வந்து சேரலைன்னா இந்த கிழக்கு தஞ்சை ஃபுல்லாக அவுட். சார் இது கேட்கும்போதே ரொம்ப ஒரு மாதிரி பகிர்ந்து தான் சார் இருக்குது. சார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இல்லை சார், இந்த குடிநீர், அதாவது இந்த கடல் நீரை வந்து குடிநீர் ஆக்கிற ஒரு 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 ஃபெசிலிட்டி, அதாவது அந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அதுக்கான வந்து ஒரு நிதியும் வந்து ஒதுக்கிடுறாங்க கோடிக்கணக்கில். ஆனால் அது இன்னுமே வந்து செயல்முறைப்படுத்தியிருக்காங்களா இல்லையான்றது ஒரு இல்லைம்மா. கிழக்கு கடற்கரைக்கு எல்லாம் வந்து கடல் நீரை குடிநீராக்க ஒரு காலம் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா 17 நீர்பிடிப்புகள் நம்மக்கிட்ட இருக்குது. எங்களுடைய ஆய்வு, பல அறிஞர்களுடைய ஆய்வுலாம் உங்களுக்கு 17 நீர்பிடிப்பில் தாமிரபரணியை தவிர மீதி 16 நீர்பிடிப்பு பகுதிகளும் எல்லாம் வந்து கடைசியாக கடலில் வங்கக்கடலில் சேர்கிற இடத்துக்கு போய் தான் சேரும். அங்கே எல்லாமே போய் ஒரு தண்ணியும் இல்லாமல் வறட்சியில் வரும். அப்போ உங்களுக்கு கிழக்கு கடற்கரை ஓரமாக உள்ள இந்த 14 மாவட்டங்களுக்கும் போகிற தண்ணியே பஞ்சமாயிடும். அதனால் எதிர்காலம் தமிழ்நாட்டில் இப்போ வேறு எதுவுமே இல்லாமா, எவ்வளவு வளர்ச்சியை மக்கள் எழுதாலும் நீர் ஆதார மேம்பாட்டுக்கு முதல் தகுதியை கொடுக்காமல் விட்டாங்கன்னா எதிர்காலம் ரொம்ப பிரச்சனையாகிடும். இன்றைக்கி உள்ளதில் நீர் ஆதாரங்கிறது ரொம்ப ஒரு விபரீதமான போக்கில் போகுது புள்ளி விவரத்தில். அதை இப்பயே மக்கள் எடுத்த நீர் ஆதார நிபுணர்களும் ஆகணும், அரசியலாகணும், அரசாங்கமாகணும், எல்லாரும் வந்து இந்த 17 நீர்பிடிப்பு பகுதியில் 16 நீர்பிடிப்பு பகுதிப்பாக அனாதையாக போகுது. 16 நீர்பிடிப்பு பகுதிகளும் அதான் மொத்த தமிழகம். தாமிரபரணியை தவிர கோதையாரும் தாமிரபரணி தான் கொஞ்சம் தண்ணி கிடைக்கும். 2050க்கு மேலே அந்த தாமிரபரணி கோதையாறுன்னு கன்னியாகுமரி இருப்பாங்க, அந்த தான் கொஞ்சம் தண்ணி கிடைக்கும். மீதி இந்த பக்கம் உள்ள மீதி 15 நீர்பிடிப்பு பகுதியும் இன்றைக்கி நமக்கு கொசத்தலையார் வரலும், வடக்கு வந்து வடசென்னை மீஞ்சூர் தியாகராஜ எண்ணூர் சொல்கிறோம்ல, அங்கே எண்ணூர் பகுதியிலேருந்து கடைசி வரலும் உள்ள எல்லா தூத்துக்குடி வரலும் எல்லா பகுதிகளையும் தண்ணீர் பஞ்சம் தாண்டவாடும். சார் அப்போது இந்த கடல் நீரை வந்து குடிநீர் ஆக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எந்த அளவுக்கு சார் சக்ஸஸ்? இல்லைம்மா, அது சக்ஸஸ் பெரிய சக்ஸஸ்மாக விலை இன்வெஸ்ட்மெண்ட் கூட. அதில் நமக்கு ஏழை நாட்டில் இன்னும் வளர்ச்சி பாதைகள் இருக்குது, தொழில் வளர்ச்சி இருக்க வேண்டும். ஆனால் அதுக்கான நிதியை ஒதுக்குறாங்கல்ல சார், அப்போ அந்த நிதி கூட பத்தாதா? அதுக்காக நிதி இல்லைம்மா. இப்போ இப்போயே கடலில் குடிநீர் ஆகிற திட்டம் இருக்குது, நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப அதுக்கு வந்து மின்சாரம் அதிகமாகணும், உங்களுக்கு தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பணம் அதிகமாக, உங்களுக்கு கட்டுமான பணிக்கு பணம் அதிகமாக செலவாகணும். அதனால் வந்து நமக்கு வளர்ச்சி பாதையில் இருக்கிறவங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. ஒரு காலம் வரும் கடல் நீர் உப்பு தண்ணி தானே சார்? உப்பு தண்ணியை நல்ல நீர் ஆக்கிடலாமா, குடிக்கலாம். அதுதானே இப்போ நீங்கள் இப்போ துபாய் குவைத் எல்லாம் அந்த தண்ணீர் தானே அருமையான காவிரி வாட்டராக மாறுது. ஆமாம் சார், அவங்க வந்து சாஃப்ட் வாட்டராக மாற்றுறதானம்மா. அதுக்கெல்லாம் இப்போ துபாயில் தொடர்ந்து பண்ணிட்டு தானே சார் இருக்காங்க. ஆமாம்மா, தண்ணீரே வந்து கடல் நீர்லேருந்து வர தண்ணீர் தான். ஏன்னா அது பாலைவனம், அதனால் அவங்க கடல் நீரை வந்து குடிநீராக. நாளைக்கு நம்மளுதும் பாலைவனம் ஆக போகுது. நீங்கள் வந்து உங்களுக்கு கிழக்கு டெல்டா பகுதி கம்ப்ளீட்டாக பாலைவனமாக தான் மாறும் சார். இது உண்மையாகவே இது ஒரு எச்சரிக்கை தான். 2100மா நான் சொல்கிறதெல்லாம் 2050 60 100 இளைய தலைமுறை இருக்குல்ல, அதுங்க படாத பாடுபடும். அடுத்த ஜென்ரேஷன் அதுக்கு வந்து நம்ம என்னன்னா, இப்போ நம்ம தாத்தாலாம் அப்படி முட்டாளாக போயிட்டானுங்களே பாவிகளான நம்மளை யாரும் ஒரு வசைப்படாமல் இருக்கிறதுக்கு நீராதாரங்களில் எந்தெந்த வழியில் மேம்படுத்த முடியுமோ, மழை நீரை வந்து ஒரு சொட்டு விடாமல் காப்பாற்றணும்னா அது பெரிய செலவு இன்றைக்கி. ஏன்னா மழை நீர் வந்து ஒரே நாளில் 100 சென்டிமீட்டருக்கு மேலே தான் பெஞ்சு
ஒவ்வொன்று அடிச்சுட்டு அப்புறம் நின்றுக்குது. ரெயின் வாட்டர் அந்த தண்ணியை நம்ம சேகரிக்கிறதாம புது யுக்தி வேணும். சார். இப்போ எல்லா வீட்லையுமே இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படின்ற மாதிரியான பேருக்கு தான் நம்ம சொல்கிறோமா, யாருக்கும் மக்களுக்கு இன்னும் பயம் இல்லை. அதனால் வந்து என்ன பண்ணலன்றீங்களா? அப்போ பண்ணலை. உங்களுக்கு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கிறது ஒரு விஷயம் இல்லைம்மா. காங்கிரீட் அப்புறம் சென்னை போன்ற நகரங்கள்ல எல்லாம் காங்கிரீட் பாதைகள், யாராவது ஒருத்தர் மண்ணில் நடக்கணும்னு ஆசைப்பட்றாங்களா? எங்கேயாவது மண்ணை பார்த்துருக்கீங்களா? தாய் மண்ணை எல்லாம் காங்கிரீட் ஆகிடுச்சு. யாரை குறை சொல்கிறது சார்? அப்போ இந்த காவேரி நீர் வந்து அந்த இடத்துல வந்து அது உற்பத்தி ஆகிறதே வந்து கம்மியாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களா சார்? மழை அளவு அங்கேயும் கம்மியுமா? அந்த மழை அளவில் கம்மியாக இருக்கிறதுல கிடைக்கக்கூடிய நல்ல உபரியான தண்ணீரும் அந்த கர்நாடக அரசே வச்சுக்கிறாங்க. இல்லை சார், காவிரி உற்பத்தி பற்றி கேட்குறான் சார். காவிரி குடகுல சின்ன பகுதியில் தான் உருவாகுது. அது பெருசாக விரிவடைந்து எல்லா மேற்கு தொடர்ச்சி மாலையிலேருந்து வர எல்லா நீரையும் பிடிச்சிட்டு வந்து கபினிக்கிட்ட வருது. அவங்க கபினியில் கரெக்டாக அந்த இடத்துல அவங்க தடை போட்டு கட்டிட்டாங்க, அணை கட்டிட்டாங்க. கபினிக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் தள்ளி இன்னும் கொஞ்சம் கிழக்கமாக வந்து இன்னொரு தட்டுனா மேகதாதுங்கிறதையும் கட்டிட்டா வேணுங்கிற தண்ணி அவங்களுக்கு பஞ்சம் இருக்காது கர்நாடக அரசு நினைக்கிறாங்க. ஆனால் அது தமிழ்நாட்டுக்கு மொத்தமான ஆபத்து. தமிழ்நாட்டில் இந்த மழை அப்படின்றது வந்து பிரச்சனையாக இருக்கிறது இதுவும் காலகாலமாக நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒரு மழை நீர் இல்லாமல் தமிழ்நாடே இல்லை ஆன்சர். அதனால தான் மூதாதையர்கள் வந்து பண்ணாங்க. அந்த காலத்தில் இருந்தே பல ஆயிரம் அரசர்கள்லாம் கட்டிருக்காங்க. எல்லாரும் ஏரி, கம்மா, குளம், கோயில் குளம், வீட்டு குளம், அந்த குளம், இந்த குளம், குடி தண்ணீருக்கு ஊரணி, மற்ற பொது இதுக்கு மாடு கீடுலாம் குளிப்பாட்ட அதுக்கெல்லாம் வந்து குளம், ஊரணி, இப்படிலாம் பிரிச்சுமா நீர் ஆதாரங்களை மேம்படுத்தி வரத்துன்னு பேர். அதுக்கு ஒரு இடத்துக்கு ஒரு குளத்துக்கு வர்ற வரத்தெல்லாம் இப்போ அடைச்சிட்டாங்க. இப்போ மயிலாப்பூர் இவ்வளோ பெரிய டேங்குக்கு அதுக்கு உண்டான வரத்து எல்லாம் இப்போ காங்கிரீட் ஆகிடுச்சு. என்னமோ நம்மளாம் அதை வந்து ஒரு தண்ணியை போட்டுக்கிட்டு தேவையில்லாமல் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். மகாமகத்துக்கு தண்ணியை பம்ப் பண்ணி வெளியேருந்து கொண்டு வந்து விட்டு தான் மகாமகம் குளமே. மகாமகம் கும்பகோணத்தில் வந்து வரத்தெல்லாம் அடைச்சிட்டாங்க. அந்த குளத்துக்கு தண்ணியே வராது. மகாமகம் வரும்பொழுது வெளியே இருந்து தண்ணியை பம்ப் பண்ணி கொண்டு வந்து உள்ளே விட்டு அதை தான் மக்களை குடிக்க சொல்கிறது எல்லாம் செய்கிறாங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க சார்? அப்போ இதுக்கு என்ன தான் சார் ஒரு நீர் ஆதாரம் மேம்பாடுமா சிக்கனம் இன்னும் வந்து நீர் சிக்கனங்கிறது நம்ம மக்களுக்கு தெளிவு பெறல. குடிக்கிற தண்ணி ஒரு காலம் ரேஷனில் வர காலம் வந்துடும். 70 வந்து பாட்டிலில் தண்ணி குடிக்க போகிறீங்க, எல்லாம் ஜாக்கிரதையாக இருங்கன்னு 70 வந்து அறிஞர்கள் கத்தும் பொழுது 1970 கத்தும் பொழுது சாதாரண நினைத்து கொண்டார்கள். 2000 வந்து நீங்கள் சாதாரணமாக வந்து இன்றைக்கி 2010, 20 சாதாரணமாக ஒரு ஏழைகள் வந்து கிராமத்திலிருந்து பஸ்ஸில் ஏறினா கூட ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிக்கிறாங்க. அந்த மாதிரி ஏதாவது அது விவசாயம் பண்ணுறவங்களுக்கே வந்து தண்ணீர் வந்து அவங்களே கேன் வாட்டர் வாங்கிக்கிறாங்க. கிராமங்களுக்கு கேன் வாட்டர் போகுது. பஸ்ஸில் போனாங்கன்னா ஏழைப்பாளைங்க எந்த தண்ணியும் குடிப்பாங்க. நான்லாம் சிறு வயதில் இருக்கும்போது பஸ் ஸ்டாண்டில் ஒரு குடி தண்ணீர்னு ஒரு குளம் இருக்கும். அதில் நம்ம பாட்டில் குடிக்க வேண்டியதான். அந்த ஒரு பெரிய பம்ப் வச்சு தண்ணி அடிக்கிறதுமா எல்லாருக்கும் இந்த பம்பு அடி பம்பு வச்சு நம்ம தண்ணி குடித்தோம். இன்னும் எந்த இடத்துலையும் நீங்கள் குடிக்க முடியாது. எல்லாம் விஷத்தன்மை உள்ளது. அதுவும் வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் வந்து தொழில் புரட்சி வந்த பிற்பாடு கீழே வந்து எல்லா கழிவுகளும் மண்ணில் போட்டு நிலத்தடி நீரும் அவ்வளவும் பாய்சன். அங்கெல்லாம் வந்து நீங்கள் குடிக்கவே முடியாது. அதனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் 70 சொல்லும்போது அசட்டை பண்ணோம். இப்போ வாட்டர் பாட்டில் எல்லோரும் குடிக்கிறோம். நான் சொல்கிறேன் 2050 எல்லாருக்கும் ரேஷனில் தான் வாட்டர் கொடுப்பாங்க. ரேஷன் கார்டுக்கு தகுந்த மாதிரி தான் வாட்டர் குடிக்க. சுமேலியா மாதிரி ஆகிடும், சிரியா மாதிரி ஆகிடும். சிரியாவெலாம் வந்து உங்களுக்கு பாலைவன பகுதியிலலாம் வந்து ரேஷனில் தான் தண்ணி வாட்டர் கொடுக்கும். எவ்வளோ கொடுப்பாங்க? ஒரு ஆளுக்கு வந்து 5 லிட்டர் தண்ணி, அவ்வளோதான். அதே மாதிரி தான் கணக்கு. ஒரு ஆளுக்கு 5 லிட்டர் தான் குடி தண்ணீர். அந்த அளவுக்கு வந்துருமா சார் நம்ம நாடு? வரும். அதுதான் பயமாக இருக்குது. அதை நம்ம எச்சரிச்சுக்கிட்டு இப்போ நம்ம வந்து சொன்ன உடனே ஏதோ மக்களை மிரட்டுறாங்க இப்படின்னு ஏதாவது மக்கள் சொல்லுவாங்க. ஆனால் நிதர்சனமான உண்மை, ஒருவேளை பருவநிலையும் மாறும், நமக்கு நீர் ஆதாரம் குறையும், மழையளவு குறையும், பக்கத்து மாநிலங்களும் அந்த தண்ணியெல்லாம் நிப்பாட்டிக்குவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நாம் கடை நிலையில் இருக்கோம். தலையெல்லாம் அவங்க பிடிங்கிட்டாங்க. மற்ற மாநிலங்களில் இருக்குது. கேரளாவும் அதே மாதிரி தான். நம்முடைய தலைப்பகுதியெல்லாம் கேரளாவுக்குள்ளே கிடக்கு. முல்லை பெரியாறில் இப்போ அந்த பக்கம் அவங்க எதாவது வம்பு பண்ணாங்கன்னா முல்லை பெரியாருக்கு தண்ணி வரலைன்னா இங்கே கம்பம் வேலியே போயிடும். கம்பம் பள்ளத்தாக்கு ஃபுல்லாகலாம் போயிடும். இப்படி பார்த்தீர்கள்னா எதிர்காலத்தில் வந்து மாநிலத்துக்கும் நீர் தான் சண்டைக்கு வரும். இப்பயே இருக்குது சார். ஆமாம், இந்த சண்டைக்கு வரும்போதுமா யாருமே வந்து தலையிட முடியாத அளவுக்கு வறட்சியும் காலநிலை மாற்றத்துலேயும் தண்ணீர் பஞ்சம் இருக்கிறதுனால
யாரையும் குறை சொல்ல முடியாது. ஒரு நீ கொஞ்சம் இப்படி இரு, நீ இப்படி இரு சொல்லிட்டு எல்லாம் இனிமேல் ஒரு சட்டத்தால் அளந்து தண்ணீரை அளந்து வாங்கிக்கணும். நீர் மேலாண்மை தான் எதிர்காலம். சவுத் இந்தியா மட்டும்தான் இப்படியா இல்லை நார்த் இந்தியா? எல்லாம் ஐயோ நார்த் இந்தியா இன்னுமா நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி குஜராத்லாம் வளர்ந்த மாவட்டம்னு சொல்லுவாங்க வெளியில் மாநிலம்னு. குஜராத்லாம் கடும் பஞ்சம். ஜெய்ப்பூர்லாம் வந்து மினிமம் ஒரு கிராமம் வந்து 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் போய் தான் தண்ணீர் எடுத்து வரும். இன்னமும் அந்த மாதிரியான ஒரு அது மாதிரி இன்னும் கொடூரமான அந்த பெரிய பானையை எடுத்துட்டு பானையை வரிசையில் ஒரு 4-5 பானையை அடிக்கிட்டு அந்த மாதிரி நடந்து வரும் கையை பிடிக்காம. ரொம்ப இந்திய பெண்கள் வந்து அப்படி ஒரு கரகாட்டம் ஆடுற மாதிரி நீங்கள் அங்கே போனீங்கன்னா 4-5 பானையை வச்சு தண்ணியை தூக்கிட்டு வர்றாங்க. அதை பார்க்குறது நமக்கு ரொம்ப பாவமாக இருக்கும். ஏழைகள் வந்து தண்ணீருக்கு சுரண்டி எடுத்துகிட்டு வர்றதும் ஊற்று வர வர சுரண்டி எடுக்கிறதும் அப்படிலாம் இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு அதை புரிஞ்சிக்கணும். தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் புரிஞ்சிக்கல. என்னென்னு கேட்டிங்கன்னா நிலத்தடி நீரை உறிஞ்சறதுனால வறுமை இல்லாமல் இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் போனால் நிலத்தடி நீர் வந்து உறிஞ்ச அதில் வந்து உள்ளே வந்து உங்களுக்கு அதிகமான இது தான் வரும். உங்களுக்கு வேதியியல் பொருள்லாம் கெமிக்கல்லாம் நிறைய கலந்து மற்றபடி உங்களுக்கு எல்லாமே. இப்போயே திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து ஃப்ளோரைடு அதிகமாக இருக்குது நிலத்தடி நீரில். திருவண்ணாமலையில் வந்து எல்லாத்துக்குமே அந்த எலும்பு வளைவு இருக்குது. ஆஸ்டோபோரோசிஸ்பாங்க. எலும்புலாம் வளைஞ்சிக்கும், காலுக்கு கீழே வளைஞ்சிக்கும், கையில் வளைஞ்சிக்கும். அந்த வியாதி இந்த ஃப்ளோரைடுங்கிறது வந்து நிலத்தடி நீரில் கூட இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டம் அந்த வெள்ளூர் மாவட்டம் பக்கத்தில் அவங்களுக்கு வந்துருச்சு. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் இன்னும் நிலத்தடி மாதிரியான ஒரு டிசீஸ் மாதிரி அது வந்துடும். ஃப்ளோரைடு கெமிக்கல்மா மண்ணில் இருக்கிற கெமிக்கல் வந்து தண்ணியில் கலக்குதில்ல. அந்த அது பம்பை ஏற்றி இறக்கி தண்ணி போகுதில்ல, அப்போ வந்து 2 பக்கமும் கரைஞ்சி தண்ணீரில் வந்து அந்த கெமிக்கல்லாம் அதில் வந்து இப்போ வேதியியல் பொருள்லாம் கலந்துருது நிலத்தடி நீரில். அதை மேலே வந்து நம்ம குடித்தோம்னா ஆபத்து உண்டு பண்ணும். இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் எதிர்காலமாக நீர் ஆதாரம்ங்கிறது நீங்கள் எந்த வளர்ச்சிக்கும் போங்க, என்னுடைய வேண்டுதல்லாம் உங்கள் மூலமாக இனிமே நீர் ஆதாரத்தை தான் மெயின். நீர் ஆதாரத்தை பார்த்துக்கிட்டு எந்த வளர்ச்சிக்கும் போகலாம். ஃபைன் சார். உண்மையாகவே இது வந்து ஒரு விழிப்புணர்வு ஒரு பகுதியாக தான் சார் நான் பார்க்குறேன். இந்த ஒரு இது மக்களுக்கு இது மூலமாக நிறைய வந்து ஒரு விஷயங்கள் வந்து ஒரு எல்லாரும் தெரிஞ்சுக்கணுமா, எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், தெளிவு பிறக்கணும். அந்தந்த ஊரும் மழை நீரை எப்படி சேமித்து நம்ம ஊரை எப்படி வந்து மே மாதத்தை ஓட்டிட்டா யாருங்க எல்லாமே அந்த ஒரு பெஞ்ச் அதான் அடிப்படைங்கிறது. மே 30ஆம் தேதி வரலும் உங்களுக்கு தண்ணீர் பஞ்சம்லாம் ஓட்டுங்க. அப்படி பழக கற்றுக்குங்க. இருக்கிற தண்ணியிலேயே அப்படி செலவு பண்ணி கற்றுக்குங்க. அப்படிலாம் நம்ம வந்து வாட்டர் பட்ஜெட்டிங்னு பேர். இதுக்கெல்லாம் வாட்டருக்கும் திட்டம் தீட்டுதல். பணத்துக்கு எப்படி செலவு பண்ண எண்ணி கொடுக்குறோம், அது மாதிரி தண்ணீரையும் எண்ணி கொடுக்குற காலம் வரும். ஃபைன் சார். இதுவே வந்து ஒரு விழிப்புணர்வு ஒரு இதுவாக தான் நான் பார்க்குறேன் சார். உண்மையாக மக்கள் நிறைய கொண்டு போய் சேர்த்துருப்போம்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.